வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சார்ல்ஸ் லாம்ப் எழுதின ட்ரீம் சில்ட்ரன் ஆர் ராவரி ஒர்க் பற்றி பார்க்கலாம். ட்ரீம் சில்ட்ரன் ஆர் ராவரி இந்த எஸ்ஸே இங்கிலீஷ் எஸ்ஸேலிஸ்ட் ஆன சார்ல்ஸ் லாம்ப் எழுதினது. இந்த எஸ்ஸே எல்லாமே இவருடைய ஃபேமஸ் ஒர்க்கான எஸ்ஸேஸ் ஆஃப் எலியாலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா இவருடைய ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். லண்டன் மேகசின்ஸில் 1823 வந்து இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் ட்ரீம் சில்ட்ரன் எஸ்ஸே மட்டும் இல்லாமல் நிறையா கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய கேரக்டர் இவர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவருடைய ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட அந்த எமோஷன்ஸ் ஹியூமர் எல்லாமே வந்து அந்த கேரக்டரோட பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு. லாம்ப் இந்த இசைவை எப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னா அவர் வந்து பகல் கனவு காண்றாரு. அவர் கனவு காண்றதுல 2 குழந்தைங்களை வந்து இந்த இடத்துல இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம சார்ல்ஸ் லாம்ப் பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். சார்ல்ஸ் லாம்ப் இவர் பிறந்தது 10th February 1775. இவர் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேலிஸ்ட் அண்ட் போயட். இவருடைய பெஸ்ட் நோன் ஒர்க் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. இவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருடைய ரைட்டிங் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருப்பாருன்னா தன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து ஒரு லாஸஸாக இருக்கலாம், ட்ராஜடியாகவும் இருக்கலாம். இங்கிலீஷ் எஸ்ஸேவை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து கிரேட் மாஸ்டர் அப்படின்னே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபைனலாக இவருடைய பீரியட் 27th December 1834 எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார்ல்ஸ் லாம்போட பிரதரான ஜான் இருப்பார். அவர் சின்ன வயசாக இருக்கும் போதே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பார். ஜான் கூட சார்ல்ஸ் லாம்ப் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார். திடீர்னு அவர் இறந்து போனங்கேட்டி அவர் ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருந்திருப்பார். அந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்பவும் முயற்சி பண்ணியிருப்பார். தன்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியே வந்திருப்பார். இந்த ஒர்க்கில் அவர் இமேஜினரியாக வந்து ஒரு இமேஜினேஷன் சைல்டாக வந்து ஜானு வந்து இருப்பார். ஸோ இதாக வந்து இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரியோட அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சார்ல்ஸ் லாம்ப் ட்ரீம் சில்ட்ரன் எஸ்ஸேவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக வந்து நரேட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியில் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய கிராண்ட் மதரான மிஸ்ஸஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறவங்கள பற்றி வந்து சொல்கிறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா பசங்கக்கிட்ட ஆலிஸ் அண்ட் ஜான் அப்படிங்கிற 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்க கிட்ட தான் தன்னுடைய கிராண்ட் மதரை பற்றி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு லாம்ப் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய கிராண்ட் மதர். லாம்புக்கு கிராண்ட் மதர்னால் அவங்களுடைய அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வந்து கிரேட் கிராண்ட் மதர் ஆகுறாங்க. அவங்க எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருந்த வீட்டை வந்து நார்ஃபோக்கில் இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. இப்போ நம்ம இருக்கிற வீடோட 100 மடங்கு அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டில் தான் தன்னுடைய கிராண்ட் மதர் இருந்தாங்க அப்படின்னு குழந்தைங்க கிட்ட லாம்ப் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு லாம்ப் குழந்தைங்க கிட்ட ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஒரு ட்ராஜிக் சீனை பற்றி வந்து சொல்கிறாரு. தன்னுடைய வீட்டில் அதாவது தன்னுடைய கிராண்ட் மதர் இருக்கிற அந்த வீட்டில் ஒரு கிரேட் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் ஒரு உட்டன் சிம்னி வந்து இருக்கும். அந்த உட்டன் சிம்னியை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிம்னியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்பிள் சிம்னியை வந்து அந்த இடத்துல வந்து வச்சிட்டாங்களாமா. யார் வச்சாங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய ஓனர். இந்த இடத்துல வந்து அவர் லாம்ப் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா தன்னுடைய கிராண்ட் மதரான மிஸ்ஸஸ் ஃபீல்டோடைய அந்த வீடு சொந்த வீடு கிடையாது. அவங்க அந்த வீட்டை வந்து இருக்கிற வரைக்கும் அதை வந்து கேர் டேக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையானுமே அந்த வீட்டுக்காடைய சொந்தக்காரர் யார் அப்படின்னா அவர் வேற ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. தன்னுடைய கிராண்ட் மதர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹம்பிளான பிஹேவியர் தான் எல்லாத்துக்கிட்டேயே காமிப்பாங்க. ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜன் மேலே அதிகமான பற்று அவங்களுக்கு இருக்கும். தெய்வம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அவங்கள மதிக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால் இந்த வீட்டோடைய இந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த வீட்டு பார்த்துக்கிற எல்லா பொறுப்பையுமே வந்து தன்னுடைய கிராண்ட் மதர் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கிராண்ட் மதருக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற சில ப்ரிஷியஸான ஆர்னமெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஓனர் அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஒரு மாடர்ன் வீட்டில் வந்து வச்சுருக்காரு. ஆனால் அது எதுவுமே அந்த மாடர்ன் வீட்டில் வந்து சூட் ஆகலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு.
நெக்ஸ்ட்டு லேம்புக்கு குழந்தைங்க கிட்ட கிராண்ட் மதர் இறந்த விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறாரு. கிராண்ட் மதர் இறந்த அந்த இறுதி சடங்குல நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. புவர் பீப்புள், ரிச் பீப்புள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து மைல் கணக்காக நடந்து வந்து இவங்கள வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. இதெல்லாம் ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கிராண்ட் மதர் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து பணிவாக அன்போடு நடந்துக்குவாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மரியாதையோடவும் நடந்துக்குவாங்க. அதனால தான் அவங்களுடைய இறுதி சடங்குகளை கலந்துக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு லேம்ப் ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. குழந்தைங்க கிட்ட கிராண்ட் மதர் யூத்தாக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்கிறாரு. நான் என்னுடைய கிராண்ட் மதர் யூத்தாக இருக்கும்போது அவங்க ரொம்ப வந்து ஹைட்டாக டாலாக இருப்பாங்களாமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து ரசித்து பார்க்குற மாதிரி வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேன்சர் அட்டாக் வந்து அவங்கள பண்ணலை அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரியே அவங்க இப்பயும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஆனால் இந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் பெருசாக வந்து முன்னாடி இருந்த மாதிரியான ஸ்பிரிட் வந்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து இல்லை அப்படின்னும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் லேம்ப் வந்து அந்த 2 குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, ஆலிஸ் அண்ட் ஜான் கிட்ட. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு ரூமில் தான் தன்னுடைய கிராண்ட் மதர் தனியாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, மிட் நைட்டாக இருக்கும். ஒரு குழந்தை ஒரு ஆவியை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துருந்தாலும் அவங்க பெருசாக வந்து ரியாக்டே பண்ணலையாமா. அவங்க என்ன சொன்னாங்களாமா, அது எதுவுமே வந்து நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு. அவங்க இப்போ வரைக்குமே வந்து தனியாக தான் தூங்குவாங்களாமா. அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ரிலீஜியஸான பர்சன் வந்து நான் கிடையாது. ஆனால் நான் வந்து என்னுடைய மெய்டு கூட தான் வந்து நான் தூங்குவேன் அப்படின்னு சார்ல்ஸ் லேம்ப் வந்து சொல்கிறாரு. என்னுடைய கிராண்ட் மதர் ரொம்ப வந்து லவ்வாக இருப்பாங்க, அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வந்திருந்தாலும் அவங்களை பார்த்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஹாலிடேலாம் வரும்போதெல்லாம் நாங்கள் என்னுடைய சிப்ளிங்ஸ், என்னுடைய கசின்ஸ் எல்லாருமே வந்து பர்டிகுலராக எங்கள் கிராண்ட் மதர் ஹவுஸ்க்கு வந்து வந்துடுவோம். இங்கே தான் நாளன்னைக்கு வந்து இருப்போம். இங்கே பொழுது போகிறதே வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. முக்கால்வாசி நேரத்துலலாம் அங்கே வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும். அதை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து நாள் முழுக்க அந்த டைம் வந்து போயிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வந்து மார்பிளில் தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கும். அங்கே சுற்றிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டயர்ட் அப்படிங்கிறதே வந்து வரவே வராது. அங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு எம்டி ரூம்ஸ் தான் இருக்கும். பெருசாக வந்து அந்தளவுக்கு திங்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே வந்து கார்டன்லாம் இருக்கும். அங்கே கார்டனில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். அதோட கேட்கும்போது வந்து இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம். அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது டைம் போகிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. லேம்ப் நெக்ஸ்ட்டு யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய அங்கிளான ஜான் லேம்பை பற்றி வந்து குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு. லேம்போடைய கிராண்ட் மதரை பொறுத்த வரைக்கும் எல்லா பேர குழந்தைங்களும் மேலேயும் அதிகமான அன்பு வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலாக ஜான் லேம்ப் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்காங்களாம்மா. ஜான் லேம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ரொம்ப வந்து ஒரு பிரேவான ஒரு பர்சன், ஹேண்ட்ஸமாக இருப்பாராமா. நல்லா வந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பார். அவர்கிட்ட இருக்க பர்சனாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜான் லேம்ப் தன்னுடைய கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணுவாருன்னா, ஹார்ஸ் ரைடிங்லாம் போவாராமா, வில்லேஜையே வந்து சுற்றி பார்த்துட்டு வருவார், ஹண்டிங் பண்ணுவாராமா. அவர் வந்து நேரத்தை எப்படியாவது வந்து அவர் கடத்திக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டார், சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே ஜான் லேம்ப் மேலே ஒரு தனி ஒரு மரியாதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார்ல்ஸ் லேம்போட கொஞ்சம் ஒரு 3-4-5 வயசு பெரியவர் தான் வந்து ஜான் லேம்ப். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜான் லேம்ப் வந்து சார்ல்ஸ் லேம்பை தூக்கிட்டு ஒரு மைல் கணக்காக வந்து நடந்து தூக்கிட்டே போனாராமா. சார்ல்ஸ் லேம்ப் குழந்தைங்க கிட்ட ஜான் லேம்ப் யங்காக இருக்கும் போது அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் லேம்ப் வந்து போனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வந்து அவரை வந்து மிஸ் பண்ணினேன். ஈவன் வந்து அவர் திரும்பி வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நிச்சயமாக வந்து யார் கூடயாவது நான் ஃபைட் பண்ணியாவது திரும்ப அவரை வந்து கூட்டிகிட்டு வருவேன்.
இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் லாம் கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, எங்களுடைய அம்மா எப்படி இறந்தாங்க, அவங்கள பற்றி வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லாம் வந்து மறுபடியும் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை வந்து டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி. யார் அப்படின்னா ஆலிஸ் விண்டர்டன். லேம்ப் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நாம் ஆலிஸ் கிட்ட நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய கண்களில் ஒரு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஆலிஸ் அந்த இடத்துல முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது வந்து தெரியுது. அப்போ அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத வந்து அவர் பார்க்குறாரு. ஜானும் ஆலிஸும் வந்து டிஸப்பியர் ஆயிடுறாங்க. கரெக்டான அவங்க 2 பேத்துக்கும் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டிஸப்பியர் ஆகும்போது, ஆலிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய குழந்தை கிடையாது, என்னுடைய அப்பா வந்து பெட்ரம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு முழிக்கிறாரு. என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளோ நேரம் அவர் வந்து பகல் கனவை காண்டுட்ருக்காரு அப்படின்னு தெரியுது. லேம்ப் முழிச்சக்கப்புறம் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஆர்ம் சேரில் உட்காந்துட்டு நல்லா வந்து அசந்து தூங்கிட்டாரு. அவர் தூங்கும் போது அவர் கனவு காண்டிருக்காரு. அந்த கனவில் சொன்ன நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் முன்னாடி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் பேசினது. இதோட ஸ்டோரி எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோரியில் தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐஸில் தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தீம்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், நெக்ஸ்ட் த பியூட்டி ஆஃப் சைல்ட்ஹுட், மெமரி, லவ் அண்ட் லாஸஸ் ஆஃப் லவ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.